சிம்பிளாக 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பூண்டு சட்னி பார்க்கலாம். பாருங்கள், நான் 1/4 கிலோ பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் வந்து எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் சேர்த்துக்கலாம், எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க விடும்போது எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகி ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த சட்னி 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.